வணக்கம் நண்பர்களே, எம்ஏசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 4.1 ஆம்பிளிஃபயர் தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இது ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பழைய கஸ்டமர் தான். அவங்க ஆல்ரெடி வீட்டுக்கு வந்து 5.1 நம்ம போட்டு கொடுத்துருந்தோம். இப்போ வண்டிக்கு டிப்பருக்கு வந்து நம்ம ஒரு 4.1 நல்லா ஹெவி பஞ்சாக வேணும்னு சொல்லி நல்லா ஹெவியாக வேணும்னு சொல்லி நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க கஸ்டமர். இதில் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். பேனல் கேபினெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டீல் கேபினெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவங்க ஸ்டீல் கேபினெட் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் ஸ்டீல் கேபினெட் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது டோட்டல் வால்யூம், அதாவது டோட்டல் 4 ஸ்பீக்கருக்கும் ஒரு சப்புக்கும் ஒரே கண்ட்ரோலில் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். அடுத்தால வந்து சப்பு ஃப்ரீக்வன்சிக்கு வந்து தனியாகவே கொடுத்துருக்கோம். சப்பு ஃப்ரீக்வன்சி எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா புது பாட்டுக்கும் பழைய பாட்டுக்கும் நம்ம டியூன் பண்ணுற மாதிரி இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணிக்கலாம். பழைய பாட்டுக்கு நம்ம ஃபுல் பண்ணோன்னா நமக்கு ஓரளவு பேஸ் கிடைக்கும். புது பாட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி வச்சிங்கனாலே நல்லா பேஸ் பஞ்ச் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம சப்பு ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த பேலன்ஸ் இருக்க இடத்துல தான் நம்ம சப்பு ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்ரிபிள்காக, இது லெஃப்ட் ரைட் ட்ரிபிள், லெஃப்ட் ரைட் பேஸு இதுக்காக கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது சப்பு வால்யூமு. அடுத்த 2 ஸ்பீக்கருக்கு ஒரு கண்ட்ரோலும் இன்னும் 2 ஸ்பீக்கருக்கு ஒரு கண்ட்ரோலும் நம்ம தனித்தனியாகவே கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 24 to 30 வோல்ட் கன்வெர்ட்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம புதுசாக போட்டிருக்கிறோம். இதில் வந்து ஆல்ரெடி 2 செட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்தாச்சு. நம்ம வீடியோ அது எடுக்க முடியாமல் போச்சு, கொஞ்சம் அர்ஜென்ட் அடித்ததுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பில் வந்து நம்ம போட்டு இதில் நம்ம வீடியோவாக எடுத்துருக்குறோம். இதில் எதுக்கு நம்ம வீடியோ எடுத்துருக்கோன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வண்டிக்குமே வந்து நல்லா மேட்ச் ஆகும். அடுத்தல கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காயில் வந்து நம்ம ஹெவியாக வைண்டிங் பண்ணி நம்ம போட்டு நம்ம சொந்தமாக இப்போ போட்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கன்வெர்ட்டர் போட்டிருக்கிறேன். 2 கன்வெர்ட்டருமே வந்து பார்த்திங்கன்னா 2 கன்வெர்ட்டர் நல்லா ஆம்ஸ் ரேட்டிங், பக்கா ஆம்ஸ் ரேட்டிங்காக இருக்கும். ஒரு கன்வெர்ட்டருக்கே 10 ஆம்ஸ் வரும், இன்னொரு கன்வெர்ட்டர் 10 ஆம்ஸு, மொத்தம் 20 ஆம்ஸுக்கு நம்ம கன்வெர்ட்டரே நம்ம இதில் ஏற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன்வெர்ட்டர் போடுறதுனால நம்ம ஒயரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல திக்னஸாக 2 ஒயர் போட்டிருக்கிறோம். தனித்தனியாகவே 2 ஒயர் வந்து நம்ம பவர் சப்ளைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், உள்ளே வந்து மொத்தம் 4 ஒயர் வெளியில் வருது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சும்மா 12 to 30 வோல்ட் கன்வெர்ட்டர் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா 24 வோல்ட்டுக்கு நம்மகிட்ட இது கிடையாது, எஸ்எம்பிஎஸோ எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம ஒரு கன்வெர்ட்டர் வச்சே தாராளமாக நம்ம செக் பண்ணலாம். இதில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக கூட நம்ம செக் பண்ணலாம். ஆனால் அது என்னென்னா அக்யூரஸியான ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. டிரான்ஸ்ஃபார்மத்தில் 12 வோல்ட் டிசி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 18 வோல்ட் இந்த ரேஞ்சுக்கு நிற்கும். அதே ஒரு 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து டிசி பண்ணும்போது அது 36-34 வோல்ட் போய் நிற்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இதோட ஒரிஜினல் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக கன்வெர்ட்டரில் போட்டு டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 to 24 வோல்ட் கன்வெர்ட்டர் தான் போட்டிருக்கிறோம். அது 26 வோல்ட்டு தான் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபயர் வந்து இப்போ இதில் தான் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மியூட்டில் வச்சுருக்கிறேன். ஒரு துளி ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃபேன் சவுண்டு கூட இல்லை. நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஃபேனு இருக்க இடம் தெரியாமல் நைஸாக ஓடிட்டுருக்கு. அதான் நைஸாக ஓடிட்டுருக்கு, அவ்வளோதான். அது ஃபேன் ரொம்ப ஊன்னு இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டு ஓடாது. ஸோ நைஸாக ஓடிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் சேனலுக்காக ஒரு ஐசியும் இன்னொரு லெஃப்ட் ரைட் சேனலுக்காக இன்னொரு ஐசியும் போட்டிருக்கேன். போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய பிராண்ட்லேயே இருக்கக்கூடிய போர்டு தான் இது. பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம மோஸ்டபுள் ஒரு 95% நம்மளுடைய போர்டு எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா போர்டுமே நம்மளுடைய சொந்த போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஸ்பீக்கருக்கு ஒரு ஐசியும் இது 2 ஸ்பீக்கருக்கு தனித்தனியாக போட்டு நம்ம பின்னாடி வந்து கனெக்டர் போட்டு கொடுத்துருக்குறோம். அதாவது 2 ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு கனெக்டரும் இல்லை இன்னும் 2 ஸ்பீக்கருக்கும் ஒரு சப்வூஃபருக்கும் நம்ம ஒரு கனெக்டர் போட்டிருக்கிறோம். கனெக்டர் நீட்டாக ஒயரிங்லாம் நீட்டாக எடுத்து வெளியில் கொடுத்துருக்குறேன். கனெக்டர் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம ரிமூவ் பண்ணும்போது வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கனெக்டர் போட்டிருக்கோம். அதே பவர் சப்ளையில் வந்து நம்ம கனெக்டர் போட முடியாது. ஏன்னா ஆம்ப்ஸ் ரேட்டிங் வந்து ஹையாக எடுக்கிறதுனால நம்ம வந்து இதை நம்ம போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு லைனுங்கிறது ரொம்ப முக்கியம்.
நம்ம வண்டியிலேருந்து லைன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். நல்ல கேஜ் ஒயரை போட்டு எடுத்துக்கணும். அதேமாரி அறுத்துலலாம் லூஸ் காண்டாக்ட் இருந்துடக்கூடாது. எல்லாமே பக்கா நல்லா டைட்டாக இருக்கணும். நம்ம ஜாயின் பண்ணுறதுல நல்லா டைட்டாக கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப் அடிச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஹெவி ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான ஆம்ப்ஸ் ரேட்டிங் இருந்தால் தான் அதோட வேலையை அது செய்ய முடியும். ஸோ ஆம்ப்ஸ் சரியான ஒரு ஆம்ப்ஸ் அதுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட டெப்த்தோ இல்லை அதோட ஒரிஜினாலிட்டி வால்யூமோ நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர் ஹீட் ஆகும், எல்லாமே ஒரு ப்ராப்ளமாக வரக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிசி லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டைட் வச்சிடணும். நல்லா நம்ம ஏதாவது நம்ம அறுத்து பாடியில் எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா போல்ட் நட்லாம் நல்லா டைட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெயின் சப்ளை ப்ளஸ் ஒயர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே நல்லா ஜாயின் பண்ணி நல்லா டேப் அடிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு டேப் அடிச்சிருங்க. ஏன்னா டிசி லைனை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரென்த் அதிகம். ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் மொத்த ஒயருமே காலி பண்ணிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரை அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் நலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்வூஃபருக்காக 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு, நம்மளுடைய பிரிட்ஜபிள் போர்டு தான் இதில் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சிங்கக்குட்டினே சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லா ஆம்ப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய ஆம்பில் இந்த 26 மாஸ்பெட் ஆம்பு 30 மாஸ்பெட் ஆம்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 டிரான்சிஸ்டர் போர்டு தான். இப்போ அதிகமாக பீக்லேயும் போயிட்டுருக்குது 8 டிரான்சிஸ்டர் போர்டு. நிறைய கஸ்டமர் கேட்டுட்ருக்குறாங்க. வண்டிகளுக்கே நிறைய போட்டு கேட்டுட்ருக்குறாங்க. நம்மளால் செஞ்சு தான் கொடுக்க முடியலை. ஸோ இது வந்து லாரிக்கு வந்து நம்ம இப்போ அடித்து கொடுத்துருக்குறோம். இது 8 டிரான்சிஸ்டர் போர்டு. இப்போ நம்ம வீட்டு செட்டில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 8 டிரான்சிஸ்டர் போர்டு நம்ம ரெகுலராக பிரிட்ஜபிள் போர்டு போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வீட்டு செட்டுக்கு தான். ஏன்னா வீட்டு செட்டுக்குங்கும்போது உங்களுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மரே போட்டுருந்தோம். அப்படிங்கும்போது அதுக்கான ஆம்ப்ஸ் ரேட்டிங் நல்லா பக்காவாக இருக்கும். அதனால் இதில் வண்டி செட்டுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் ட்ரை பண்ணாமல் இருந்தோம். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது ஆம்பு, இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பு கொடுத்துட்டோம். இப்போ இது 2வது ஆம்பை நம்ம அடிச்சிருக்கோம். இது வந்து 8 டிரான்சிஸ்டர் போர்டு பிரிட்ஜபிள் போர்டு. அதாவது நம்ம 4 டிரான்சிஸ்டரும் பிரிட்ஜ் பண்ணி நம்ம அடிச்சிருக்கோம். இதில் நீங்கள் JBL ஆகட்டும், பைனியர் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி பக்கா மேட்சிங்காக இருக்கும். எதை தூக்கி போட்டு அடித்தாலும் பக்கா மேட்சிங்காக இருக்கும். அதனால் நம்ம ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா குறையே இருக்காது. ஏன்னா பைனியரில் 1600 வாட்ஸ் டபுள் காயில் நல்லா ஹெவி மேக்னெட்டிக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். சரியான பேஸ். அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூவே கொடுத்துருக்குறாங்க. அதோட ரிவ்யூ நம்மளோட யூடியூப் சேனலில் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும். அதோட கஸ்டமர் ரிவ்யூவே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஹெவி பஞ்சாக இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 டிரான்சிஸ்டர் ஹெவியாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம 8 டிரான்சிஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு சப்பே நல்ல தெளிவான பஞ்சு பக்காவாக இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வீட்டு செட்டுக்கெலாம் அதிகபட்சம் 8 டிரான்சிஸ்டர் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம சொந்த போர்டு தான். இது நம்ம சொந்த டிசைன் தான் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேஸ் வந்து நல்லா பக்காவாக இருக்கணும், வண்டி தனியாக தெரியணும் வரும்போது அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் நம்ம வந்து இதுக்கு வந்து 8 டிரான்சிஸ்டர் போர்டு நம்ம பிரிட்ஜபிள் போர்டு போட்டு நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். மற்றெல்லாம் வயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். சும்மா கசன்னு இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக உட்காந்து வயரிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஹம்மிங் நாய்ஸை வந்து நம்மளால் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ முடிந்த வரை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக பண்ணணுமோ வயரிங்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுமோ செஞ்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வயரிங் பின்னாடியும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே கண்ட்ரோலுக்கு எல்லாமே நீட்னஸாக தான் வயரிங்லாம் போட்டிருக்கிறேன். எல்லா பக்கமே நீட்டாக இருக்கும். ஏதாவது எடுத்து சர்வீஸ் பண்ணனா கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப கஷ்டமாக இதை எடுத்தால் எங்கே போகுது வயர் எதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய வந்து வயரிங் பண்ணும்போது இந்த கசன்லாம் வயரிங் பண்ணிங்கன்னா எந்தெந்த வயர் எங்கெங்கே போகுதுன்னே தெரியாது. இது ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் பேசிக் நாலேஜ் உள்ள ஒரு டெக்னீஷியன் யார் எடுத்து செஞ்சாலும் இது ஈஸியாகவே சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் நான் எப்பொழுதுமே இப்போ என்னுடைய ஆம்பு நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து வயரிங் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4.1 இது ஒன்லி வண்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான் இது. இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து காப்பிரைட் இஷ்யூ வரனால ரொம்ப நேரம் நம்ம வைக்க முடியுமான்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைமாக இதில் ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். நைட் டயத்தில் ரொம்ப நேரம் வைக்க முடியாது. இன்றைக்கி லேட் நைட்டு தான். ஸோ நைட் டயத்தில் ரொம்ப வைக்க முடியாது. இதான் நண்பர்களே இதோட ரிசல்ட்டு. கண்டிப்பாக வந்து வண்டியில் ஃபிட் பண்ணேன்னா கண்டிப்பாக அதோட வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதோட வந்து ஆடியோ ரிசல்ட்டை வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கிறேன்.
ஷார்ட் வீடியோவில் காப்பிரைட் இஷ்யூ வராததுனால அதில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் இதோட ஒரிஜினல் ஆடியோவை நீங்கள் தாராளமாகவே கேட்டுக்கலாம். சாங் ஃபுல்லாகவே 1 நிமிஷத்துக்குன்னு வந்து நம்ம ப்ளே பண்ணியே நம்ம எடுத்துருக்குறோம். நம்மளுடைய ஷார்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நம்மளுடைய இது இருக்குது. மேசி ஆடியோஸ்னு அடிச்சிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லேயுமே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க, 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம புது வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆம்பிளிஃபயரும் டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. மேலே வந்து ஒரு சின்ன ஆம்பிளிஃபயர் ரொம்ப நாள் கழித்து சின்ன ஆம்பிளிஃபயர் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். 5.1 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உள்ளது. கீழே எல்லாமே ஹெவி ஆம்பிளிஃபயர் தான். 8 டிரான்சிஸ்டர் போட்டால் எல்லாமே 8 டிரான்சிஸ்டர் போட்டால் ஹெவி ஆம்பிளிஃபயர் தான். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா அதில் 4 டிரான்சிஸ்டர் போட்டால் மேலே இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டுமே 4 டிரான்சிஸ்டர் போட்டால் 5.1 டால்பி ஆம்ப் தான். அது எல்லாமே டெலிவரிக்காக கீழே இருக்குது. 7.2 அப்புறம் 5.2 எல்லாமே பெரிய ஆம்ப். இது எல்லாமே வந்து நம்ம அடிச்சு வச்சுருக்கோம். டெலிவரிக்காக இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் ஏதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா லேட் நைட்டில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து 12 மணி ஆயிடுச்சு. இந்த இதை எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இதான் நண்பர்களே. இது தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீழே இருக்க என்னுடைய நம்பர் ஒரே நம்பர் தான். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9025995741. நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூலூரில் இருக்குது. சூலூர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. சூலூர் வந்து பார்த்திங்கன்னா RVS ஆயுர்வேத காலேஜ் அது பக்கத்தில் தான் நம்மளுடைய கடையே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.